ஃப்ளாஷ் பண்ணு அந்த அடி விரும்பி மாட்டிக்கொண்டே நான் திரும்பி போகமா फोटो 4 फोटो
நம்மகிட்ட இன்னும் வந்து சேரல. இந்த போர்டு மட்டும்தான் வந்திருக்குது. இந்த லீவுக்குள்ள நமக்கு எல்லா திங்ஸுமே வந்துடும். நமக்கு வந்து லீவ் விட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நம்ம வந்து முன்னாடியே கல்விச்சீர் விழாவை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த விழாவிற்கு, இந்த சீர்மிகு விழாவிற்கு தலைமையேற்று கொடுத்து விழாவிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற கூடுதல் உதவி தொடக்கல்வி அலுவலர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய விழாவிற்கு ஒரு மணி நேரம் இல்லாதனால குஜராத்துக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால அந்த கிளாத் வர்றதுக்கு இன்னொரு 2 or 3 days அல்லது 1 week கூட ஆகும். அதுக்கு நமக்கு அனுப்பி அதுக்கடுத்து பி. ராஜா அவர்கள், ராஜா நகை மாளிகை, அவர் ஒவ்வொரு விழாவிற்கும் நமக்கு நம்ம விழாவினுடைய செலவுகளுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு முதல் இந்த பெற்றோர் சங்க ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து ஊதியம் அவர் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுக்கடுத்து ஏபிஎம் பிளாஸ்டிக்ஸ் முத்துக்குமார் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு அந்த ஆசிரியைக்கு வந்து நிதியளிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர்களையும், அதற்கடுத்து எம். பாலசுப்ரமணியம் அவர்கள், சாய்பாபா காலனி, அவர்களையும் இந்த நேரத்தில் வருகிறவர்கள் என்று காலு 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 என்ன பண்ற? மெயின் தலைவரே நீங்கள் தான். அங்கேயும் நவந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கரெக்டாக வரும். வந்துருமா அந்த பக்கம், அந்த சைடு. சார் இங்கே பாருங்க. கொடுத்துரும். யார் இங்கே பாருங்க. நம்ம ஸ்கூல்ல இருக்கிறாங்களா? வீட்டில் 4 தான் தப்பு இல்லை. கலெக்டர் ஜீவன் கையில் ஜோரம் கட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு கையில் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு கடைசியா இப்படி கை இப்படி சுகந்தி, 5th standard சுகந்தி. ஐபிஎஸ் மாட்டிட்டாங்க போறாம ஐபிஎஸ் வீட்டுக்கு வந்து ஜாக்கிரதையா டீச்சர் வாங்க. எல்லா டீச்சர் நான் என்ன டீச்சருங்க ஓகே ஓகே டீச்சர் சம்பளம் சொல்லிருக்காங்க. நீங்க போட்டோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அங்க ஒரு ஊக்குவிப்பு வேணும், ஒரு மகிழ்ச்சியான சூழல் அந்த இடத்துல இருக்கும். அந்த ரெண்டையும் திறம்பட செய்து கொண்டிருக்கும் அன்னார் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்னார் திரு இளங்கோ அவர்கள். அவர்களையும் நான் இந்த மேடையில தான் முதலில் சந்தித்தேன்.
ஸோ ரொம்ப அமைதியானவர். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நாம என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாரு. ஸோ கேட்ட உடனே நான் அந்த விஷயத்திற்கு அரசாங்கத்தினால் இருக்கும் நிலையை எடுத்து கூறியவுடன் வேற ஒன்றும் இல்லை, பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ எங்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களே இதை முடிச்சிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட சொன்னேன். அவருடைய மனதிற்கு கண்டிப்பாக நாம் ஒரு பாராட்டுதலை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தன்னிறைவு திட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ தன்னிறைவு திட்டம்னா நமக்கு தேவையான வசதிகளை நாமளே ஏற்படுத்திக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் உண்மையாகவே கொடுத்து வச்ச ஊராகத்தான் எனக்கு தெரிகிறது. ஸோ இது ரெண்டுமே அவரோடு சேர்ந்து புரவலர் திட்ட தலைவர் அண்ணார் கதிர்வேல் அவர்கள். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எனக்கு பிடித்து போய்விட்டது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்த உடனே இந்த ஊர் மேல அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, அந்த அக்கறை இருந்தால் கண்டிப்பா அந்த இடம் முன்னேறும். என்னவா ஆக போறான்னு கண்டிப்பா நம்ம யாருக்குமே தெரியும். அப்துல் கலாமுடைய அப்பா கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு அவர் பின்னாலே ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக உயர்வார் என்று அவருடைய தகப்பனார் நினைத்து பார்த்திருப்பாரா என்று சற்று யோசித்து பாருங்கள். தலைவர்கள் யாரும் உருவாவதில்லை, பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதே போலதான் இங்க அமர்ந்திருக்கும் மாணவர்கள். இந்த மாணவர்கள் தான் நம்முடைய சொத்து. நான் நிறைய மேடைகளில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், இந்த மாணவன் நாளைக்கு என்ன ஆக போறான்னு கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. ஆனா நாம ஷேப் பண்றதுல தான் நம்முடைய திறமையே இருக்கிறது.